குரோதம், பகை என்னும் உணர்வுகள் மனிதனை படுகுழியில் தள்ளவல்லவை. பழிவாங்கும் எண்ணம் பகுத்தறிவை இழக்கச் செய்யும். அப்படித்தான் ஆதித்யனை காதலித்த அஸ்வதியும் பிரதாபனை காதலித்த மாலினியும் காதல் கைகூடாத ஆத்திரத்தில் தங்களது ஆறாம் அறிவை இழந்து அந்த மாவீரர்களை பழிவாங்குவதற்கு கிளம்பி வந்திருந்தனர். முன்பு சௌபர்ணிகாவை தனது மாயப்பிடியில் கைது செய்து வைத்திருந்து தப்பிச் சென்று திரும்பி வந்திருந்த மாலினி வருணனிடம் மாட்டிக்கொண்ட பிறகு கண்ணில் எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் வசியம் செய்ய முயன்று வந்தாள். அவளது பார்வை பிடியில் இருந்து வீரனை தப்புவித்த வருணன் தான் சென்று மாலினியின் பார்வையோடு தன் பார்வையை கலந்தான். வீரர்கள் அனைவரும் ஓய்வை முடித்துவிட்டு கிளம்புவதற்கு தயாராகி வர இறுதி வார்த்தைகளை சொல்லிவிட்டு கிளம்ப எத்தனித்த வருணன் வார்த்தைகள் பாதையில் நின்று போய் திறந்தவாய் திறந்தபடியே நின்று மாலினியின் விழி ஈர்ப்பில் விழுந்தபடி கிடந்தான். அவளது பார்வையின் வீரியத்தை முன்பே அறிந்திருந்த அரவிந்தன் வருணனின் அருகில் சென்று அவனது தோளை பிடித்து உலுக்கி, அண்ணா, நீங்களே இப்படி போய் மாட்டிக்கொள்ளலாமா? நான் முன்னரே எச்சரித்திருந்தேனா இல்லையா இவளை பற்றி? இவள் கண்களிலிருந்து உங்கள் கண்களை அகற்றுங்கள் அண்ணா. சற்று முன்னர் நம் வீரர்களுக்கு நீங்கள் அறிவுறுத்தினீர்களே, இவளது பார்வையில் நம் சித்தத்தை தொலைத்தாள், பின்பு நம் கத்தியை நாமே உருவி நமது வயிற்றிலேயே குத்திக் கொண்டு மரணிப்போம் என. அதை உணர்ந்துமா நீங்கள் இத்தகைய தவறை செய்திருக்கிறீர்கள்? சாது பெண்மணியான சக்கரவர்த்தி சௌபர்ணிகாவிற்கே தனது மந்திர சக்தியால் மாபெரும் ஆற்றலை கொடுத்தவள் இவள். எனில் உங்களை பற்றி கேட்கவா வேண்டும்? உங்களை மட்டும் இவள் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டாளானால் பின்பு உங்களை கொண்டே எங்கள் அனைவரையும் நிர்மூலம் செய்து விடுவாள் இவள். சாதாரணமாகவே உங்களை எதிர்த்து வாழ்வீசி எங்களுள் எவராலும் வெல்ல முடியாது. இதில் மந்திர சக்தியால் நீங்கள் மகத்தான ஆற்றலை பெற்றுவிட்டீர்களானால் பின்பு ஒரே அடியில் எங்களையெல்லாம் மண்ணுக்குள் போட்டு புதைத்து விடுவீர்கள். உங்கள் வீரம் நல்ல காரியத்திற்கு பயன்பட வேண்டும். விழித்துக் கொள்ளுங்கள் அண்ணா, சுய உணர்வு பெறுங்கள் என தொடர்ந்து இறைஞ்சியபடி வருணனது தோளை பிடித்து வலுவாக குலுக்கி வந்தான் அரவிந்தன். அரவிந்தன் தனது முழு பலத்தையும் பிரயோகித்தும் வருணனது உடலில் சிறு அசைவும் இல்லை. அவனது கால்கள் இம்மியும் நகராமல் நிலத்தில் பதிந்திருந்தன. வருணனின் நிலை கண்டும் அரவிந்தனின் பதற்றத்தைக் கண்டும் மாலினி உரக்க சிரித்தாள். இத்தனைக்கும் மந்திரம் ஜெபிக்காமல் தடுக்க அவளது வாயில் துணி வைத்து அடைக்கப்பட்டிருந்தது. அதையும் மீறி அவள் வெற்றி சிரிப்பு சிரித்தாள். அவளது சிரிப்பில் அத்தனை இளக்காரமும் கிண்டலும் தெரித்தது. அடுத்த கணம் தனது வாயில் வைக்கப்பட்டிருந்த துணியை எடுக்கச் சொல்லி கஞ்சாடையிலேயே வருணனுக்கு கட்டளையிட்டாள் மாலினி. அரவிந்தனின் வலிய கரங்களுக்கு அசைந்து கொடுக்காத வருணன் பெண்ணவளின் கஞ்சாடைக்கு கட்டுப்பட்டு உடனே அந்த வஸ்திரத்தை அகற்றினான். மறுபடியும் ஒரு வெற்றி சிரிப்பு மாலினியின் அதரங்களில். கிளம்புவதற்கு தயாராகிக் கொண்டிருந்த வீரர்கள் இந்த காட்சியைக் கண்டு மாலினியை கொன்று தங்கள் தளபதியை காப்பாற்றுவதற்காக வாள்களை உயர்த்தி கொண்டு விரைந்தோடி வந்தனர். நெருங்கி வந்தவர்களை மாலினி தனது கணீர் குரலால் தடுத்து நிறுத்தினாள். அறிவீனங்களே, எவரும் என் அருகில் நெருங்காதீர்கள். நெருங்கி வந்தீர்களானால் பிறகு உங்கள் உயிருக்கு உயிரான தளபதியை உயிருடன் பார்ப்பது இதுவே இறுதி முறையாக அமைந்துவிடும். பார்க்க இளவரசனின் செயலை கண்டீர்களா இல்லையா? வருணனுக்கு சுவாதீனம் வரச் செய்ய முயன்றானே ஒழிய என்னை தாக்க முயலவில்லை அவன். அதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டாம் எனது வல்லமையை பற்றி. உங்கள் தளபதி இப்போது எனது வசியக்கட்டிற்குள் இருக்கிறான். எனது மனது என்ன உத்தரவிடுகிறதோ அதைத்தான் வருணன் ஏற்றுச் செய்வான். நீங்கள் என்னை மாய்ப்பதாயிருந்தால் ஒரே வீச்சில் என் உயிர் பிரியும்படி என்னை கொன்று போட வேண்டும். அதை விடுத்து என் உடலில் சிறிதும் உயிர் ஒட்டியிருக்க விட்டாலும் அந்த இறுதி நொடியில் கூட உங்கள் தளபதியின் குருவாளை அவனையே உருவச் செய்து அவன் கழுத்தையே அறுத்து கொள்ளச் செய்து விடுவேன் நான் என வீரர்களை மிரட்டினாள். இதை கேட்டு வருணனை சார்ந்தவர்கள் பதைபறித்து நிற்க, பிடிபட்டு மரங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த மாலினியின் கூட்டத்தினரோ தங்கள் முயற்சி வெற்றியில் முடிந்த களிப்பில் ஆரவாரித்தனர். தன்னவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட மாலினி அரவிந்தனை நோக்கி, இளவரசனே, இந்த ஆடவனின் வீரத்தைதானே சற்று முன்னர் மெய்மறந்து வேடிக்கை பார்த்தாய். மீசையை முறுக்கி கம்பீரமாக வலம் வரும் உனது வீரத்தமையன் இப்போது என்னவெல்லாம் செய்யப்போகிறான் என்று பார்க்கிறாயா? எனது கட்டளைகளை ஒன்றுவிடாமல் நிறைவேற்றி நாய் போல் எனக்கு அடிபணிவான் பார். உன் கண்முன்பே எனது பாதம் பிடித்துவிட்டு எனக்கு பணிவிடைகள் செய்ய வைக்கிறேன் அவனை. அதையெல்லாம் காண நீயும் இந்த அடிமையை தெய்வமாக மதித்து போற்றி வரும் உன் வீரர்களும் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். படையினர் மீது பாசத்தை பொழிவானே உங்கள் தளபதி,
அதே பாசக்காரனின் கையால் உன்னுடன் வந்திருக்கும் வீரர்களில் எவரையும் மிச்சம் வைக்காமல் கொல்லச் சொல்கிறேன் பார். அதற்கு முன்பாக பெண் எனது ஏவலுக்கு அடிபணிந்து அடிமையை விட மோசமாக எனக்கு சேவைகள் செய்ய வைக்கிறேன் அவனை. அதற்கும் முன்னதாக உன்னை அவன் கையாலேயே மரணப்படுக்கையில் வீழ்த்தச் செய்கிறேன். நீ குற்றுயிரும் குலையுயிருமாக படுத்தபடி உன் தமையனுக்கும் மற்ற வீரர்களுக்கும் நேரப்போகும் கதியைக் கண்டு கண்ணீர் வடி என மாலினி மிரட்டி வர அரவிந்தன் அதிர்ச்சியில் உறைந்தான். அவனுடன் சென்றிருந்த வீரர்களோ அச்சத்தில் அரற்றினர். தளபதி தன்னை தாக்க வந்தால் தன்னால் அவனை எதிர்கொள்ள முடியாது. தற்காத்துக் கொள்ளத்தான் முடியுமே தவிர அவன் உடலை காயப்படுத்த தன் மனம் இடம் கொடாது. எத்தனை நேரம்தான் தாக்குதலை தடுத்து நிறுத்த மட்டுமே முடியும். அதிலும் மகத்தான சக்தி பெறப்போகும் வருணனை எதிர்த்து தாக்குவது இயலாத காரியம் என்று உணர்ந்தான் அரவிந்தன். அவனது வீரர்களோ, வேண்டாம் பெண்ணே, இந்த காரியத்தை செய்யாதே. எங்கள் உயிரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். எங்கள் தளபதியையும் இளவரசரையும் விட்டுவிடு. ஒரு வீரனை வீரத்தால் தான் மாய்க்க வேண்டும், மந்திர தந்திரத்தால் மாய்க்க எண்ணக்கூடாது என்று வாதிட்டனர். வீரர்கள் இவ்வாறு வேண்டிக் கொண்டிருந்த சமயத்தில் வருணனை மாலினியின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்ட குகன் மெல்ல நகர்ந்து மாலினி கட்டப்பட்டிருந்த மரத்திற்கு பின்னால் நெருங்கினான். எப்படியும் தளபதியை தப்பச் செய்தே தீர வேண்டும் என்ற வெறியில் அவன் சுற்றத்தை மறந்து போனான். மாலினியைச் சார்ந்த அஸ்வதியும் அவளது அடியாட்களும் தன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதை தான் கவனியாமல் போனான் குகன். அஸ்வதி தூரத்திலிருந்து தனது தோழிக்கு குகனை பற்றி எச்சரிக்கை குரல் கொடுக்க மாலினி உஷாராகி, நெல்மடையனே, அறிவில்லை உனக்கு? உனது ஆட்கள் இத்தனை பேர் இங்கு சிலை போல் நின்று கொண்டிருக்க நீ மட்டும் நெருங்கி வருகிறாய். என்னை தாக்க வேண்டுமெனில் அதை இந்த அரவிந்தன் செய்ய மாட்டானா? அவனும் அவனை சார்ந்த வீரர்களும் எனது வல்லமையை உணர்ந்தமையால்தான் சிலை போல் செயலிழந்து நிற்கின்றனர். நீ ஏன் இந்த மடத்தனமான காரியத்தை செய்கிறாய்? உனது மடத்தனத்தால் என்ன நேரப்போகிறது என்று பார்க்கிறாயா என்று குகனிடம் ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பியவள் பின்னர் மந்திரக்கட்டில் மயங்கி நின்றிருந்த வருணனை நோக்கி, வருணா, உன் குறுங்கத்தியை எடடா என்று ஆணையிட்டாள். வருணனும் மாலினியின் ஆணையை ஏற்று தனது குறுங்கத்தியை இடைக்கச்சையிலிருந்து உருவினான். பின்னர் மாலினி அவனிடம், கத்தியை கொண்டு உன் வயிற்றில் குத்திக்கோள் வருணா என்று ஏவினாள். வருணனும் கையை ஓங்கி கத்தியை தன் வயிற்றுக்கருகில் வேகத்துடன் கொண்டு செல்ல அரவிந்தன் உட்பட அவனது ஆட்கள் அனைவரும் பதறி துடித்தனர். அவர்களுக்கு இதயமே ஒரு கணம் நின்றுவிட்டது. கத்தி வருணனின் வயிற்றுக்கு அருகில் சென்றவுடன், நிறுத்து வருணா, இப்போது வேண்டாம். கத்தியை தயாராக வைத்திரு. இனி உன்னவன் எவனாவது என்னை நெருங்க முயன்றால் உன் குருவால் உன் வயிற்றில் அல்ல, உன் நெஞ்சில் பாய வேண்டும். என் ஆணை பிறக்கும் முன்பு நீயே அதை செய்து கொள்ளுதல் வேண்டும் என ஆணையிட்டாள். அவளது ஆணையை ஏற்று வருணன் லேசாக தலையசைத்தான். இந்த காட்சிகளைக் கண்ட வருணனின் வீரர்கள் உள்ளம் பதைபதைக்க செய்வதறியாது பயத்தால் பீடிக்கப்பட்டு நின்றிருந்தனர். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து மாலினியின் மந்திரப்பிடியிலிருந்து தங்கள் தளபதி தப்பிவிட வேண்டும். தளபதிக்கு காயம் கூட படாமல் அவனை காப்பாற்றி அழைத்துச் செல்ல வேண்டும். மகத்தான வீரன் ஒருவனுக்கு மந்திர தந்திரத்தால் மரணம் நேர வேண்டுமா? யுத்தத்தில் வீரமரணம் அடைய வேண்டிய ஒருவன் மந்திரத்தால் மரணிப்பதா? கூடாது. இப்படி ஒரு மோசக்காரியின் கையால் மரணிப்பதற்கு அரசருடன் நிகழவிருக்கும் தொந்த யுத்தத்தில் தளபதி மரணித்தால் கூட அவரது மரணத்தை மனதார ஏற்றுக்கொள்ளலாமே என வீரர்கள் மனதினுள் புலம்பி தாங்கள் இறைவனுக்கு நிகராக நேசிக்கும் தங்கள் அரசனையே அவர்கள் பிரார்த்திக்க துவங்கினர். உடனடியாக வரும் தொலைவில் அரசன் இல்லை என்று தெரிந்திருந்தும், தங்கள் வேண்டுதல் அவனுக்கு காதில் விழும் தொலைவில் அவன் இல்லை என்று அறிந்திருந்தும், மாலினியின் கவனத்தை கலைப்பதற்காகவும் சூழ்நிலையை திசை திருப்புவதற்காகவும் வீரர்களில் ஒருவன் உரக்க கத்தி வேண்டினான். பிரபு, தாங்கள் எங்கே உள்ளீர்கள்? இந்த அனர்த்தத்திலிருந்து எங்கள் தளபதியை காப்பாற்ற தங்கள் ஒருவராலேயே முடியும். எம் தளபதிக்கு இந்த கதி நேரக்கூடாது. அவர் உயிர் ஆபத்தில் உள்ளது. விரைந்து வந்து அவரை காப்பாற்றுங்கள் அரசே என்று வேண்டினான். அவனது வேண்டுதலை கேட்ட மற்ற வீரர்களும் தளபதியை காப்பாற்றக் கோரி அரசனையும் ஆண்டவனையும் மாறி மாறி வேண்டிக் கொண்டனர். அவர்களது பிரார்த்தனைகளை கேட்டு மரத்தில் பிணைக்கப்பட்டிருந்த மாலினி ஆணவத்துடன் சிரித்தாள். அவள் வருணனை நோக்கி, என்னடா வருணா, உன் நிலை இப்படியாகிவிட்டதே. உன் கையில் கத்தி உள்ளது, உன் தேகம் பூரண ஆரோக்கியத்துடன் உள்ளது. இருந்தும் உன்னை காப்பாற்ற உன்னிடம் கோராமல் எங்கோ தொலைவில் இருக்கும் உன் பகைவன் அந்த ஆதித்தனிடமும், எங்கே இருக்கிறார் என்றே தெரியாத அந்த ஆண்டவனிடமும் உன்னவர்கள் மன்றாடுகிறார்களேடா.
சற்று முன்பு வரை உன்னை மலை போல் நம்பி வந்தவர்கள் இப்போது உன்னை மண்ணாக கூட மதிக்க மறுக்கிறார்களேடா. இவ்வளவுதான் உன் யோகியதை. இதற்குத்தான் நீ ஆட்டம் போட்டாய் இத்தனை காலமும். உன் கட்டளைகளை சிரமேற்கொண்டு செய்து முடிப்பதை கௌரவமாக எண்ணி வந்த உன் வீரர்களுக்கு மத்தியில் எனது பாதம் பற்றி சேவை புரிய அடிமை நாய் போல நீ காத்திருக்கிறாய் என அகங்காரமாகச் சொல்லி ஆணவத்துடன் சிரித்தாள். இங்கே இந்த குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்க, அங்கே தூரத்தே வருணன் விட்டுச் சென்ற கூடாரத்தில் உறங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஆதித்யனுக்கு திடீரென விழிப்பு ஏற்பட்டது. அரசனுடைய மனம் இனம் காண முடியாத அச்சத்தில் சிக்குண்டிருந்தது. அவனது உடல் வியர்த்தது. பயம் மனதை ஆட்கொண்டது. இதற்கும் அஞ்சாத அந்த மாவீரனுக்கு அன்று பட்ட பகலிலேயே தனிமை அச்சமூட்டுவதாக இருந்தது. யாராவது தனக்கு அருகில் துணை இருந்தால் தனது பதட்டம் நீங்கும் என்று உணர்ந்து கூடாரத்தை காவல் காத்த வீரர்களை உள்ளே அழைப்பதற்காக வாயெடுத்தான் அரசன். அச்சமயம் தனக்கு பக்கவாட்டில் ஏதோ அசைவுகள் தென்படுவதை உணர்ந்த ஆதித்யன் இடப்புறமாக திரும்பி பார்த்தான். அங்கே பிரதாபன் நன்கு உறங்கிக் கொண்டிருந்ததைக் கண்ட ஆதித்யனுக்கு உள்ளம் சிறிது தைரியம் பெற்றது. வேறொரு கூடாரத்தில் படுக்கச் சென்றவன் தான் தங்கியிருந்த இடத்தில் எப்போது வந்து படுத்தான் என்பதை எண்ணி பார்த்தான் ஆதித்யன். உறக்கத்தில் இருந்தாலும் தன்னை சுற்றி நிகழும் சிறு அசைவுகளும் தனக்கருகில் எழும் சிறு ஓசைகளும் அவனது செவியில் இருந்து தப்பாது. அதுவும் கோட்டையை விட்டு வெளியே வந்து தான் இப்படி தன்னை மறந்து உறங்குவது அரிதிலும் அரிது. 2 நாட்களாக சரியான உறக்கம் இல்லாதிருந்தாலும் இதைவிட அதிக அசதி ஏற்பட்டிருந்த போதெல்லாம் கூட தான் இத்தனை தூரம் அயர்ந்து உறங்கியதில்லை. அப்படியிருக்க இன்றைக்கு இந்த ஆழ்ந்த உறக்கம் எவ்வாறு ஏற்பட்டது? வருணன் அருகில் இருந்த சமயங்களில் மட்டுமே அவன் மீதுள்ள நம்பிக்கையால் அவன் தன்னை பாதுகாப்பான் என்ற தைரியத்தில் தனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். அவனும் இப்போது அருகில் இல்லை எனில் இந்த அமைதியான தூக்கத்திற்கு காரணமானவன் தனக்கருகில் இருக்கும் பிரதாபன்தான். வருணனுக்கு இணையான பாதுகாப்பை இந்த மனிதனிடம் நாம் உணர்வதால்தான் நம்மை அறியாமல் நிம்மதியாக உறங்குகிறோம் என்று உணர்ந்தான் ஆதித்யன். இருப்பினும் நமக்கு ஏற்பட்டிருக்கும் அசௌகரியமான மனநிலைக்கு காரணம் என்னவாக இருக்கக்கூடும்? ஏன் நம் மனம் பரிதவிக்கிறது? நம்மை சார்ந்தவர்கள் யாருக்கோ ஏதோ அனர்த்தம் நேர்ந்திருக்கிறது. அதைத்தான் நம் மனது நமக்கு உணர்த்துகிறது என யோசித்து வந்த ஆதித்யனுக்கு அவனது கையில் ஏதோ ஒரு பொருள் தட்டுப்பட்டது. தரையில் கிடந்த அப்பொருளை உறக்கத்தில் அவனை அறியாமலேயே கையில் எடுத்து வைத்திருந்திருக்கிறான் அரசன். அது என்னவென்று அறிந்து கொள்வதற்காக அதை முகத்திற்கு நேரே கொணர்ந்து பார்க்க அது ஒரு தாயத்து என்று அறிந்து கொண்டான். தெரிந்து கொண்டவன் அடுத்த நொடி படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான். அமர்ந்த நிலையில் எதையோ யோசித்தவன் விருட்டென எழுந்து கூடாரத்திற்கு வெளியே சென்று அங்கு காவல் காத்த வீரனிடம் அந்த கயிற்றை காட்டி, இந்த தாயத்து யாருடையது? நமக்கு முன்னால் சென்ற வீரர்கள் தங்கியிருந்து விட்டு சென்ற கூடாரம்தானே இது? எனில் இவ்விடத்தில் யார் தங்கியிருந்தார்கள் என்று வரிசையாக கேள்விகள் கேட்டான். அதற்கந்த காவலனோ, இது தளபதி தங்கியிருந்த கூடாரம் என்று இங்கு முன்பு காவல் காத்திருந்த பார்க்கவ வீரர்கள் கூறினார்கள் பிரபு. தாங்கள் வந்தவுடன் ஓய்வெடுப்பதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு கூடாரத்தை மட்டும் அவிழ்க்காமல் விட்டுச் சென்றாராம். தங்கள் கையில் உள்ள தாயத்து தளபதியுடையதான் அரசே. மித்ரவிந்தா பயணத்தின் போது அவருக்கு ஆபத்து நேர்ந்ததல்லவா? இனிமேல் அது போன்ற அபாயங்கள் தளபதியை அண்டாமல் இருப்பதற்காக அப்போது அருகிலிருந்த அம்மன் ஆலயம் ஒன்றிற்கு சென்று இந்த மந்திரித்த தாயத்தை பெற்று வந்து அரசியாரின் கையில் நாகம்மாள் பாட்டி கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு தேவியார் தளபதியின் கையில் இதை அணிவித்ததாக சௌபவத வீரர்கள் கூறினார்கள் அரசே என்று பதிலளித்தான். இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அரசன், அந்த பயணத்தில் கட்டப்பட்ட ரட்சையா இது? அதுவும் என் மனைவி வருணனுக்கு அணிவித்தாளா? எனக்கு இது பற்றியெல்லாம் தெரியாதே. எனக்கு தெரியாமல் எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது என வினவினான். அரசனுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்த அந்த காவலன், தளபதியும் மற்றவர்களும் காயம்பட்டு கிடந்ததனால் அவர்களால் விரைந்து பயணிக்க முடியாதென சக்கரவர்த்தினி நாகம்மாள் பாட்டி உட்பட அனைவரையும் தங்களுக்கு உதவுவதற்காக வந்திருந்த சௌபவத மன்னரின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு தாங்கள் சௌபவத தளபதியின் உதவியுடன் தலைநகருக்கு வந்தீர்களே பிரபு. தாங்கள் அந்த பரிவாரத்தை விட்டு கிளம்பி வந்த பின்னால் வரும் வழியில் இருந்த கோவில் ஒன்றுக்கு சென்று அரசியாரும் பாட்டியும் இதை வாங்கி வந்துள்ளார்கள் அரசே. தளபதி தன்னையும் பாதுகாத்துக் கொண்டு தங்களையும் பாதுகாத்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அரசியார் இந்த தாயத்தை தளபதியின் கையில் அணிவித்தார் என்று நம் கோட்டைக்கு வந்திருந்த சௌபவத வீரர்கள் தெரிவித்தார்கள் பிரபு என நெடிய விளக்கம் கொடுத்தான். விளக்கத்தை பெற்றுக்கொண்ட ஆதித்யன் அதை கொடுத்தவனுக்கு மறுமொழி எதுவும் கூறாமல்
அந்த இரட்சையை உள்ளங்கையில் வைத்து அழுத்தமாக மூடிக்கொண்டு அருகில் இருந்த நீர்நிலை நோக்கிச் சென்றான். காலையில் வருணன் பிரார்த்தித்துச் சென்ற அதே அரசமரத்தடி பிள்ளையாரை அணுகியவன் இறைவன் முன்பு கைகூப்பி நின்று, ஆண்டவா, நான் செய்த பாவங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, கணக்கெடுக்க முடியாத அளவிற்கு எண்ணற்ற பாவங்களை புரிந்தவன் நான். இருந்தும் யுத்த தர்மத்தை மீறி, ராஜநியதியை மீறி நான் யாருக்கும் எந்த அநியாயமும் இழைத்ததில்லை இறைவா. என் பாலகப் பருவத்திலிருந்து நான் அனுபவித்து வரும் வேதனைகளும் சோதனைகளும் எண்ணிலடங்காதவை. இப்போதுதான் என் மனதின் குழப்பங்கள் நீங்கி என் வாழ்க்கையை நான் விரும்பிய பாதையில் அமைத்துக் கொடுத்தாய் எனக்கு. என் கனவு கண்ணியை கரம்பிடிக்கச் செய்தாய். நான் கனவிலும் கருதியிருக்காத என் உடன் பிறந்த தங்கையை எனக்கு கொடுத்தாய். நெடுங்காலமாக நான் தேடி வந்த என் பால்ய நண்பனை என்னிடம் வரச் செய்தாய். இத்தனை நன்மைகளை வழங்க ஆரம்பித்த நீ என் சந்தோஷங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பறிக்கும்படியாக என் தம்பிக்கு நிகரானவனை என்னிடமிருந்து பிரித்துவிடாதே இறைவா. அவனுக்கு ஏதோ அனர்த்தம் நிகழ்வதாக என் உள்ளம் எனக்கு அறிவுறுத்துகிறது. ஏற்கனவே ஒரு முறை வருணனை சாவின் விளிம்பில் கண்டு உள்ளம் நொந்து போயிருந்தேன் நான். இனியொரு முறை அந்த கொடுமையை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. முன்பு என் வேண்டுதலில் ஒரு தவறிழைத்து விட்டேன். என்னவர்கள் அனுபவிக்க வேண்டிய வேதனையை எனக்கு கொடு என்று வேண்டியிருந்தேன். என் உயிருக்கு அபாயம் நேர்ந்து அதனால் அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய மனக்கஷ்டத்தை அப்படியே மாற்றி எனக்கு கொடுத்து என் அன்பிற்கு பாத்திரமான அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்து என் வேண்டுதலை நீ விஷமமாக நிறைவேற்றி வைத்தாய். உன் வல்லமைக்கு முன்னால் நான் ஒரு தூசி என்பதை அன்றே உணர்ந்து கொண்டு விட்டேன் இறைவா. என் அகங்காரம் அன்றைக்கே அடியோடு அழிந்து விட்டது. இப்போது என்னிடம் ஆணவமும் இல்லை. என்னவர்களுக்கு நேரும் துன்பங்களைக் காணும் மன தைரியமும் என்னிடம் இல்லை. ஆதலால் இப்போது உன்னிடம் தெளிவாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என் வாழ்வில் புது வரவுகள் 2 வரவிருக்கின்றன. என் மகளும் என் தமையனும் என் வாழ்வில் வரவிருக்கிறார்கள். என் தமையனை சந்திக்க காத்திருக்கும் நான் என் தம்பியை இழந்துவிடக்கூடாது. அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இறைவா. என் மனைவியையும் அவள் வயிற்றில் வளரும் என் மகளையும் பத்திரமாக பார்த்துக்கொள். என் மகனுடன் சேர்த்து என் சௌபாவையும் விரைவில் என்னிடம் நான் அழைத்து வர வேண்டும். எங்கோ தூர தேசத்தில் இருந்தபடி என்னுடன் பல காலமாக கண்ணாமூச்சி ஆடி வரும் என் அன்னையுடன் நான் விரைவில் இணைய வேண்டும். என் நண்பர்களுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது என வார்த்தைகளில் கவனத்துடன் வேண்டி வந்தான் அரசன். முன்பு மித்ரவிந்தாவில் ஆதித்யனின் வேண்டுதலை கேட்டு அந்த இறைவன் பரிகாசம் செய்து சிரித்ததைப் போல இப்போதும் இறைவன் அவனை பரிகசித்து சிரித்தார். ஆதித்யனின் வேண்டுதலில் இடம்பெறாத அவனுக்கு வேண்டிய ஒரு நபருக்கு சோதனை விளைவித்தார் அந்த கடவுள். ஆதித்யன் மிகவும் நேசிக்கும், அவன் நேசிப்பதை அவனே அறியாத ஒருவருக்குத்தான் அந்த இடர் அன்று விளைந்திருந்தது. ஆதித்யனிடமிருந்து பிரிந்து செல்ல காத்திருந்த அவனது இளைய மனைவிக்குத்தான் அன்று அனர்த்தம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பார்க்கவத்தில் இருந்த ஸ்வர்ணிகா பொழுது போகாமல் வாகினி, அகல்யா மற்றும் நந்தினியின் துணையுடன் தலைநகரின் எல்லையிலிருந்த ஆற்றுக்கு நீராடச் சென்றிருந்தாள். அச்சமயம் அகல்யா அணிந்திருந்த வளையல் ஆற்றுக்குள் விழுந்துவிட்டது. ஆழமும் நீரின் வேகமும் குறைவாகவே இருந்தது. இருந்தபோதிலும் வளையலை அகல்யாவால் எடுக்க முடியவில்லை. வளையலை தவறவிட்டுவிட்டு நீருக்குள் தேடியவளை ஸ்வர்ணிகாவும் நந்தினியும் பரிகசித்து வந்தனர். என்னம்மா, உன் காதலர் பிரிந்து சென்று சில தினங்கள்தானே ஆகிறது. அதற்குள் உடல் மெலிந்து கை சிறுத்து வளையல் நழுவி வெளியே வந்து விழுகிறதா என்ன? பார்த்த அகல்யா, உன் உடலை நன்கு கவனித்துக்கொள். இல்லையேல் உன் காதலர் திரும்பி வந்து உன்னை மெலியவிட்ட குற்றத்திற்காக எங்களை கடிந்து கொள்ளப் போகிறார் என்று கிண்டல் செய்தாள் நந்தினி. இதற்கு ஸ்வர்ணிகாவோ, இதன் பெயர்தான் பசலை நோயக்கா. இலக்கியங்களிலும் காவியங்களிலும் கவிஞர்கள் கூறியிருக்கிறார்களே, நீங்கள் கேள்வியுற்றதில்லை? காதலனை பிரிந்த காதலிக்கு இந்த பசலை நோய் ஏற்படுவது சகஜம்தான். இந்த பிணி ஏற்பட்டால் பெண்ணவளின் உடல் வெளிரும், பசி எடுக்காது. நம்மை போன்ற தோழிமார்களுடன் பேசிச் சிரிக்க அவர்களுக்கு பிடிக்காது. காதலனின் தோற்றம் அடிக்கடி கண்முன்பு வந்து நின்று அவர் நிஜமாகவே வந்துவிட்டது போல ஒரு மாயையை ஏற்படுத்தும். பெண்ணவளுக்கு தேகம் இழைத்து விரலின் மோதிரம் வளையலாக மாறும், கைவளையோ ஒட்டியானமாக மாறும். மாலையில் மறையும் சூரியனும் செடியில் வாடும் மலரும் தன் சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவே வினையாற்றுவது போல தோன்றும். இந்த நோயால்தான் நம் நாத்தனார் இப்போது பீடிக்கப்பட்டுள்ளார் அக்கா என்று தன் பங்குக்கு தானும் கிண்டல் செய்தாள். இதை கேட்டு வந்த நந்தினி விஷமமாக சிரித்து, அதெல்லாம் சரிதான், நம் அகல்யாவிற்கு இந்த நோய் உண்டாகியிருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இத்தனை விளக்கமாக துல்லியமாக பசலை நோய் பற்றி வர்ணிக்கிறாயெனில்
உனக்கும் இதில் அனுபவம் அதிகம் என்று தோன்றுகிறதே ஸ்வர்ணிகா. உன் அனுபவங்களைத்தான் அச்சு பிசகாமல் கூறுகிறாயா? அகல்யாவுக்காவது அவளது காதலர் பிரிந்து சென்று பல தினங்கள் கடந்துவிட்டன. உனக்கோ என் மாமன் மகன் உன்னை பிரிந்து 2 தினங்கள் தானே ஆகிறது. அதற்குள் அவரது பிரிவால் நோய் ஏற்பட்டு விட்டதா என்ன என ஸ்வர்ணிகாவை சீண்டினாள். பின்னவள் சிரத்தையே இல்லாமல், நீங்கள் வேற அக்கா, எனக்கெல்லாம் பசலை நோய் ஏற்பட வேண்டுமெனில் வாழ்க்கை முழுவதும் நான் அதே நோயில்தான் அல்லாட வேண்டியிருக்கும். என் கணவர், அதான் உங்கள் மாமன் மகன், அவர் என் அருகில் இருந்தாலும் ஒன்றுதான், பிரிந்து சென்றாலும் ஒன்றுதான். நெருக்கம் இருந்தால்தானே பிரிவின் வேதனை நம்மை வாட்டும். எங்களுக்குள் நெருக்கமும் இல்லை, பிரிவும் இல்லை. அதனால் பசலை நோய் ஏற்பட வாய்ப்பும் இல்லை. நான் பகிர்ந்து கொண்டது என் அனுபவங்களை அல்ல, என் தமக்கையின் அனுபவங்களை. நீங்கள் அதிசயித்தீர்களே, பிரிந்து சென்ற 2 தினங்களிலெல்லாம் பசலை நோய் ஏற்படுமா என்று. என் அக்காளுக்கு தினந்தோறும் அந்த நோய் வந்து போகும். காலையில் அந்த புறத்தில் இருந்து அவள் கணவர் கிளம்பி அரசவைக்கு சென்றவுடன் நோய் உண்டாகும். வேலை முடிந்து மாலையில் மறுபடியும் அவளிடம் அவர் திரும்பிச் சென்றவுடன் நோய் நீங்கிவிடும். மறுநாள் மீண்டும் நோய் வந்து மறையும். இதே வாடிக்கைதான் அவளுக்கு என தானும் நாத்தனாருக்கு உதவியாக வளையலை தேடியவாறே நந்தினிக்கு பதில் கூறினாள் ஸ்வர்ணிகா. அகல்யாவுக்கு ஒத்தாசை செய்யும் பொருட்டு நீருக்குள் மூழ்கி வளையலை தேடுவதில் குறியாக இருந்த வாகினியையும் வம்புக்கு இழுத்தாள் நந்தினி. என்ன வாகினி, எங்கள் பேச்சில் கலந்து கொள்ளாமல் உங்கள் காரியத்திலேயே நீங்கள் கண்ணாக இருப்பதைக் கண்டால் நம் பெயர் இங்கு அடிபட்டு விடுமோ என்று நீங்கள் பயப்படுவது போல் உள்ளதே. இப்போதுதான் கவனிக்கிறேன். உங்கள் உடலும் மெலிந்துதான் காணப்படுகிறது. தளபதியின் பிரிவு உங்களுக்கு தனிமை வாட்டத்தை கொடுத்திருக்கிறது போலவே. கவலை வேண்டாம். உங்களவரும் உங்கள் தோழியின் மணாளரும் விரைவில் ஊர் திரும்பி விடுவார்கள். அகல்யாவின் காதலரை கண்டுபிடித்து மாப்பிள்ளையை அழைத்துக் கொண்டு என்னவரும் சில தினங்களில் என்னிடம் வந்து சேர்ந்து விடுவார். அதுவரையிலும் பெண்கள் நாம் நால்வரும் நம் உடல் நலனை பாதுகாத்துக் கொள்வது மிகவும் அவசியம். இல்லையே திரும்பி வரும் நம் காதலர்களுக்கு நம்மை அடையாளம் தெரியாமல் போய்விடும். எங்களவர்களாவது பரவாயில்லை வாகினி. உங்கள் காதலர் மிகவும் கோபக்காரர். அவருக்கு வேண்டியவர்களுக்கு அசௌகரியம் ஏதேனும் ஏற்பட்டதெனில் அதை உண்டாக்கியவர்களை மன்னிக்க மாட்டார் அவர். நீங்கள் மெலிந்து போனதற்கு எங்களை அவர் கோபித்துக் கொண்டால் என்ன செய்வோம் நாங்கள் என வம்பு செய்தாள். நந்தினிக்கு மறுமொழி கூற வாகினி வாயெடுக்கும் முன்பு அகல்யாவிடமிருந்து அழுகை சத்தம் கேட்டது அப்பெண்களுக்கு. 3 பெண்களுக்கும் சற்று முன்னால் சென்று வளையலை தேடிக் கொண்டிருந்தவள் மனது உடைந்து போய் தேம்பி அழுது கொண்டிருந்தாள். ஸ்வர்ணிகா விரைந்து சென்று அகல்யாவின் தோளை பற்றி, என்ன ஆயிற்று அகல்யா? வளையல்தானே தவறி விழுந்தது. தேடினால் கிடைக்கப் போகிறது. இதற்கு ஏன் இத்தனை வருத்தம்? அந்த வளையல் கிடைக்காமலே போய்விட்டாலும் கூட இப்போது என்ன? சக்கரவர்த்தியின் செல்லத் தங்கை நீங்கள். நீங்கள் கேட்டால் 1 வளையல் என்ன, 1 கோடி வளையல்களை செய்து கொடுப்பார் உங்கள் அண்ணன். அவர் மட்டுமா? உங்கள் மற்றொரு அண்ணன் செண்பகமாறனோ உங்களை உயிரினும் மேலாக கருதுபவர். தங்கை ஆசைப்படும் பொருள் எத்தனை அரிதானதாக இருந்தாலும், அண்டங்கள் தாண்டி இருந்தாலும் அதை எடுத்து வந்து உங்களிடம் சேர்ப்பிக்க தவறமாட்டார் அவர். இவர்களாவது பரவாயில்லை. உங்களது இன்னொரு தமையன் உள்ளாரே, வருணன் என்கிற மாவீரர். உங்களை காணும் போதில் அவர் கண்களில் தோன்றும் அன்பை நான் என் தமக்கை அவள் மகன் ஆதவனை கொஞ்சும் போதிலும், வாகினி அவரது மகன் உதயனை கொஞ்சும் போதிலும் மட்டுமே கண்டிருக்கிறேன். தளபதி தன் மகனிடம் கூட இத்தனை கனிவு காட்டியதில்லை. உங்கள் வளையல் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கடலிலேயே சென்று கலந்தாலும் உங்கள் மீதுள்ள வாஞ்சையால் உங்கள் இளைய தமையன் வருணன் மகாசமுத்திரத்தில் நீந்திச் சென்று கண்டுபிடித்து அதை எடுத்து வந்து கொடுத்து விடுவார். இத்தகைய பராக்கிரமம் பொருந்திய மாவீரர்களை தமேன்களாக கொண்ட நீங்கள் சாதாரண வளையலுக்கு போய் கண்கலங்கலாமா என ஆறுதல் படுத்தினாள். இத்தனை சமாதானம் கூறியும் அகல்யாவின் மனது ஆறுதல் அடைவதாய் இல்லை. கண்களில் நீர் பெருக்கெடுக்க தனக்கு தேர்தல் கூறி வந்த ஸ்வர்ணிகாவை நோக்கி, அந்த வளையல் சாதாரணமானது அல்ல அண்ணி. தங்கச் சுரங்கத்தில் உள்ள அத்தனை தங்கத்தையும் வெட்டி எடுத்துச் செய்தாலும் என் தொலைந்து போன அந்த ஒற்றை வளையலுக்கு ஈடாகாது. அது என் அன்னை அணிந்திருந்த வளையல். இத்தனை காலமும் என் உண்மையான அன்னை வான்மதி என்று எனக்கு தெரியாது. அவரை என் அன்னையின் தங்கை என்றே என் வளர்ப்பு தந்தை என்னிடம் கூறி வந்திருந்தார். என் தந்தைதான் இந்த வளையலை நெடுங்காலத்திற்கு முன்பு என் கையில் அணிவித்து, இது உன் அன்னையுடைய கைவளை, ஒருபோதும் உன் கையிலிருந்து இதை அகற்றவே கூடாதம்மா. இந்த வளையல் உன்னுடன் இருந்தால் உயிர் நீத்த உன் அன்னையே உன்னுடன் இருப்பதாக பொருள் என்று எனக்கு அறிவுறுத்தினார். அன்றிலிருந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த வளையல் என் கரத்தை விட்டு அகன்றதே இல்லை அண்ணி. நான் அதனை பத்திரமாக பாதுகாத்து வந்தேன். இன்றோ என்னையும் அறியாமல் அது என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது. சென்றது என் வளையல் மட்டுமல்ல,
என் அன்னையே என்னை பிரிந்து சென்றது போன்று எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது அண்ணி. இதுநாள் வரையில் மாறன் அண்ணாவின் அன்னையே என் அன்னையாக கருதி வந்திருந்த எனக்கு அன்றைக்கு சபையில் சக்கரவர்த்தி என் பிறப்பு குறித்த உண்மையை வெளிப்படுத்திய பின்பே என்னை பெற்ற அன்னையை பற்றி நான் அறிந்து கொண்டேன். அதன் பின்னர்தான் நந்தினி அண்ணி மூலமாக எனக்கு தெரிய வந்தது, இது என்னை பெற்ற தாயான வான்மதி அன்னை அணிந்திருந்த வளையல் என. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி. பச்சிலம் பருவத்திலேயே அன்னையை இழந்து விட்டேன். மாறன் அண்ணாவின் மீது உயிரையே வைத்திருந்தேன். அவர் என் அருகிலேயே இருந்தும் அவர்தான் என் அண்ணன் அமுதன் என்று தெரியாமல் அனாதை போல வாழ்ந்து வந்தேன். இப்போது காரணம் என்னவென்றே தெரியாமல் காதலனை இழந்து நிற்கிறேன். இதில் தலைநகருக்கு நான் வந்தே தீர வேண்டுமென சக்கரவர்த்தி என்னை வற்புறுத்துகிறார். என் காலடிப்பட்ட இடம் செழிக்காது அண்ணி. பிரபு தன் குடும்பத்தினருடன் நிம்மதியாக வசிக்க வேண்டிய இடம் அது. அந்த கோட்டையில் என் பாதம் பட்டு அந்த இடமும் அபாக்கியத்தை சந்திக்க வேண்டாம். பிரபுவுக்கு எப்படியாவது எடுத்து கூறி என்னை தலைநகருக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் என்று கூறிவிடுங்கள் அண்ணி என புலம்பி கண்ணீர் வடித்தாள் அகல்யா. அழுது வடித்தவளை ஆறுதலாக தன் மீது சாய்த்துக் கொண்ட ஸ்வர்ணிகா, யார் கூறினார்கள் நடந்தவற்றுக்கெல்லாம் நீங்கள்தான் காரணம் என்று? உங்கள் அன்னையை மாய்த்தவர்கள் ஒரு கொடூரமான கூட்டத்தைச் சார்ந்த அரக்கர்கள். அன்றைய நாளில் உங்கள் அன்னை மட்டுமா மரணித்தார்? எண்ணற்ற பெண்கள் உயிரை துறந்தார்கள். எனில் மற்றவர்களின் மரணத்திற்கு யாருடைய துரதிர்ஷ்டம் காரணம்? உங்கள் காதலர் பிரிந்து சென்றதாக கவலைப்பட்டீர்கள். அவர் எங்கு சென்றார், ஏன் சென்றார் என்ற விவரம் ஒன்றும் தெரியவில்லை. ஒருவேளை சக்கரவர்த்தியின் தங்கையை சாதாரண மெய்க்காவல் தளபதி விரும்புவதா என்ற சங்கோஜத்தில் அவர் ஓடிச் சென்றிருக்கலாம். அவர் பிரிந்துதானே போயிருக்கிறார். மீண்டும் உங்களிடம் வரமாட்டார் என்று எப்படி எண்ணலாம் நீங்கள்? ஆழ்கடலுக்குள் சென்று உங்கள் அவர் ஒளிந்து கொண்டாலும் அன்பு தங்கை உங்களுக்காக உங்கள் தமையன் அவரை வெளிக்கொணர்ந்து உங்கள் கையில் ஒப்படைக்காமல் ஓயமாட்டார் அகல்யா. உங்கள் அதிர்ஷ்டம் பற்றி குறைபட்டுக் கொள்கிறீர்களே, நான் மட்டும் யோகக்காரியா என்ன? உங்கள் தமையனை நான் கட்டாய மனம் புரிந்து கொண்டதிலிருந்துதான் அவர் வாழ்வில் அனர்த்தங்கள் நேர ஆரம்பித்தன. என் அக்காவுடனான அவரது மனஸ்தாபம், எதிரிகளின் முற்றுகை, தளபதியின் பிரிவு என அனைத்துமே நான் அவரது வாழ்க்கையில் வந்த பின்பே நிகழ்ந்தது. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நான் தான் ஆதித்தபுரி கோட்டைக்குள் கால் வைக்கக்கூடாது அகல்யா. நீங்கள் எண்ணுவது போல நீங்கள் ஒரு அபாகியசாலி அல்ல. ஒரு தாய் மரணித்தாலும் உங்களிடம் அன்பை பொழிய இன்னும் 2 தாய்மார்கள் உள்ளனர். விட்டுச் சென்ற காதலர் விரைவில் திரும்பி வந்து உங்களை ஏற்பார். உங்களிடம் மீண்டு வருவதற்காகவே காட்டாற்று வெள்ளத்தில் குதித்த உங்கள் தமையன் உயிருடன் திரும்பி வந்திருக்கிறார். ஆகையால் வருந்தாதீர்கள் அகல்யா. உங்கள் குடும்பம் ஒன்றிணையப் போகிறது. விரைவில் உங்கள் அன்னைமார்கள், அண்ணன், அண்ணி, அவளது பிள்ளைகள் என அனைவருடனும் ஒன்றிணையப் போகிறீர்கள். இனி உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியைத் தவிர வேறு எதற்கும் இடமில்லை அகல்யா. உங்களுக்கு மட்டுமல்ல, வாகினிக்கும் நந்தினி அக்காவுக்கும் கூட இனி வாழ்க்கை முழுவதும் வசந்த காலம்தான். என்னை சுற்றி இருப்பவர்கள் வேதனைப்பட்டால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் சென்று உங்கள் வளையலை எடுத்து வருகிறேன் என சொல்லி வந்தவள் தன் அணைப்பிலிருந்து அகல்யாவை விடுவித்து தண்ணீருக்குள் மூழ்கினாள். ஸ்வர்ணிகா வளையலை தேடிச் செல்ல வாகினியும் நந்தினியும் தங்கள் பங்குக்கு தாங்களும் நீருக்குள் தலையை விட்டு தேடி வந்தனர். சிறிது சிறிதாக நகர்ந்து ஆழம் அதிகமான பகுதிக்கு சென்ற ஸ்வர்ணிகா தனது தேடுதலை நிகழ்த்தி வந்தாள். அச்சமயம் அவளது காலில் ஒரு பொருள் தட்டுப்பட்டது. தட்டுப்பட்ட அடுத்த கணம் அது ஸ்வர்ணிகாவின் காலை விட்டு கீழாக மண்ணுக்குள் புதைந்து போனது. அந்த கணமே அவளுக்கு ஏதோ ஒன்று தவறாகப்பட்டதுதான். இருந்தும் அகல்யாவின் வருத்தம் ஸ்வர்ணிகாவை தன் உள்ளுணர்வு குறித்து சிந்திக்க விடாமல் செய்தது. ஆற்றுக்குள் இருந்த பொருள் மண்ணுக்குள் புதைந்த அதே இடத்தில் கால்களாலும் கைகளாலும் தேடுதல் பணியை நிகழ்த்தி வந்தாள் ஸ்வர்ணிகா. அச்சமயம் புதை மணலில் சிக்கியது அவளது கால்கள். ஸ்வர்ணிகா சுதாரித்துக் கொள்வதற்குள் புதை மணல் அவளை உள்ளிழுக்க துவங்கியிருந்தது. அருகில் இருந்த மற்ற பெண்களை உதவிக்கு அழைத்தாள். ஸ்வர்ணிகாவின் கூக்குரல் கேட்டு அவர்கள் நெருங்கி வருவதற்குள் முன்னவள் நீருக்குள் மூழ்கியிருந்தாள். இடுப்புக்கும் சற்று உயரத்தில் இருந்த நீர்மட்டம் ஸ்வர்ணிகாவின் கால்கள் மண்ணுக்குள் புதைந்து போயிருந்ததால் அவளது தலைக்கு மேல் உயர்ந்திருந்தது. மூச்சுவிடவே சிரமப்பட்டு வந்த பெண்ணவள் கால்களை உதைத்தும் ஆட்டியும் புதை மணலிலிருந்து வெளிவர முடியவில்லை அவளால். இந்த காட்சிகளைக் கண்டு அச்சத்தில் அலறியபடியே மற்ற பெண்கள் மூவரும் கரையில் காத்திருந்த பணிப்பெண்களை உதவிக்கு அழைத்தனர். அரசிகள் அங்கு நீராடிக் கொண்டிருந்தபடியால் ஆண் வீரர்கள் எவரும் அருகில் இருக்கவில்லை. பெண் காவலர்களும் சேடிப்பெண்களும் மட்டுமே கரையில் காத்திருந்தனர். அரசிமார்களின் அலறலை கேட்டவுடன் காவல் புரியும் பெண்கள் நொடிகூட தாமதிக்காமல் நீருக்குள் பாய்ந்தனர். அவர்கள் வரும் வரையில் காத்திருக்காமல் உள்ளிருந்த அகல்யா உள்ளிட்ட மற்ற பெண்கள்
ஸ்வர்ணிகாவிற்கு உதவ முயன்று வந்தனர். ஆனால் பின்னவளை அவர்களால் நெருங்கக்கூட முடியவில்லை. புதைமணல் நெருங்கி வந்த பெண்களையும் தனக்குள் இழுத்து மூடிக்கொள்ள துடித்தது. எல்லோரும் மாட்டிக்கொண்டால் அனைவரையும் காப்பாற்றுவது காவலர்களுக்கு சிரமமாகிவிடும் என்று உணர்ந்த நந்தினி அகல்யாவையும் வாகினியையும் புதைமணலுக்கு அருகில் செல்ல விடாமல் தடுத்து வந்தாள். நெருங்கி வந்த காவலர்களிடம் கயிற்றை தூக்கி வீசும்படி ஆணையிட்டாள். கயிற்றை கொண்டு ஸ்வர்ணிகாவை வெளிக்கொணரலாம் என எண்ணினாள். அவள் காவலர்களுடன் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் வாகினி ஸ்வர்ணிகாவை நெருங்கிச் சென்றாள். கால்களை தரையில் ஊன்றினால்தானே ஆபத்து என எண்ணி நீச்சல் அடித்துச் சென்று ஸ்வர்ணிகாவை நெருங்கினாள். அவள் பின்னவளின் தலைமுடியை பற்றி இழுத்து நீருக்குள் அவளுடைய தலை மூழ்கிவிடாதபடி செய்து வந்தாள் வாகினி. காவலர்களிடம் கயிற்றை பெற்றுக் கொண்டு நந்தினி திரும்பி பார்ப்பதற்குள் இவை அத்தனையும் நிகழ்ந்தேறியிருந்தன. வாகினியும் தன் உயிரை ஆபத்தில் சிக்க வைத்துக் கொண்டதை எண்ணி வருந்தினாள் நந்தினி. அகல்யாவோ இதையெல்லாம் கண்டு அழுது அரற்றினாள். தன்னால்தான் தன் அண்ணிக்கு அத்தகைய அனர்த்தம் நேர்ந்து விட்டதாகச் சொல்லி கதறி அழுதாள். நந்தினி கயிற்றை தூக்கி வாகினியின் மீது வீசி, வாகினி, இந்த கயிற்றை ஸ்வர்ணிகாவின் இடையை சுற்றி கட்டிவிடுங்கள். நாங்கள் அவளை வெளியே இழுக்கிறோம். உங்கள் ஒருவரால் அவளை புதைமணலிலிருந்து வெளிக்கொணர முடியாது என குரல் கொடுத்தாள். வாகினியும் நந்தினியின் அறிவுரையை ஏற்று கால்கள் தரையில் படாதவாறு தண்ணீருக்குள் மூழ்கி கயிற்றின் முனையை ஸ்வர்ணிகாவின் இடையை சுற்றி கட்டினாள். அரசியின் முடியை பற்றி இருந்த அவளது கரம் கயிறு கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்க மணலின் வேகத்தால் மறுபடியும் உள்ளிழுக்கப்பட்ட ஸ்வர்ணிகா நீருக்குள் மூழ்கினாள். மூச்சுவிட திணறிய அவள் அரைமயக்க நிலையை அடைந்தாள். ஸ்வர்ணிகாவின் தலை நீருக்குள் மூழ்கியதைக் கண்டு நந்தினி அலறினாள். இதற்குள் காவலர்கள் நந்தினிக்கு அருகில் நெருங்கி வந்திருந்தனர். அரசியின் இடையை சுற்றி கயிறு கட்டி முடிக்கப்பட்டதும் நீருக்குள் இருந்து வெளிவந்த வாகினி மறுபடியும் தோழியின் தலைமுடியை பற்றி இழுத்து அவள் தலையை நீருக்கு வெளியே கொணர்ந்தாள். கயிற்றை இழுக்குமாறு வாகினி நந்தினியிடம் கூற அவளும் மற்ற பெண்களுமாக சேர்ந்து கட்டப்பட்ட கயிற்றை வலுவாக இழுத்தனர். கயிறு அழுத்தியதால் ஸ்வர்ணிகாவின் இடைதான் வழியெடுத்ததை தவிர அவள் ஒரு அடி கூட மணலை விட்டு வெளிவரவில்லை. அரை மயக்கத்தில் இருந்த அரசி வழியில் அலறுவதை உணர்ந்த வாகினி கயிற்றை இழுக்க வேண்டாம் என நந்தினியிடம் கேட்டுக்கொண்டாள். அப்போது திடீரென முன்பொரு சமயம் வருணன் கற்றுக் கொடுத்த பாடம் வாகினிக்கு நினைவு வந்தது. பல காலங்களுக்கு முன்பு காதலர்களாக இருந்த சமயத்தில் ஆற்றங்கரையில் சந்தித்து அவ்விருவரும் உரையாடி வந்தபோது வழக்கம் போல ஆதித்தனின் கதையை விவாதித்து வந்திருந்தனர் காதலர்கள் இருவரும். அப்போது ஒருமுறை புதைமணலில் மாட்டிக்கொண்டது போல ஆதித்யன் நடித்து வருணனை பயமுறுத்தியதும் அதைக் கண்டு அரண்டு போனவனை பரிகாசம் செய்து சிரித்ததோடு எவரேனும் புதைமணலில் சிக்குண்டால் அவரை மீட்கும் முறை குறித்து ஆதித்யன் வருணனுக்கு பாடம் கற்பித்த நிகழ்வை தன்னுடன் பின்னவன் பகிர்ந்து கொண்டதும் வாகினியின் நினைவில் அச்சமயம் வந்து போனது. அதை நினைவு கூர்ந்தவள் மயங்கிக் கொண்டிருந்த ஸ்வர்ணிகாவின் கன்னத்தில் தட்டி அவளை எழுப்பி, தேவி, மூர்ச்சையடையாதீர்கள். நீங்கள் ஒத்துழைக்காவிடின் உங்களை காப்பாற்றுவது இயலாத காரியம். விழித்துக் கொள்ளுங்கள் என தொடர்ந்து அறிவுறுத்தி ஸ்வர்ணிகாவை ஓரளவு தெளிவு பெறச் செய்தாள். பின்னர் அவளிடம், நீச்சலடிப்பது போன்று கால்களை முன்பின்னாக அசையுங்கள் தேவி. கைகளை வேகமாக ஆட்டி தண்ணீரில் மல்லாந்து படுத்து கால்களை மணலுக்குள் இருந்து வெளிக்கொண்டு வர முயற்சியுங்கள். நாங்கள் கயிற்றை இழுக்க முயன்றால் உங்கள் இடைதான் நோகுமே தவிர நீங்கள் மணலை விட்டு வெளியே வரமாட்டீர்கள். நீங்களாக முயற்சித்தால் மட்டுமே உங்கள் கால்களை மணலிலிருந்து அகற்ற முடியும் என அறிவுறுத்தியும் ஊக்கம் கொடுத்தும் ஸ்வர்ணிகாவை செயல்படச் செய்தாள். தன் உயிரை காத்தே தீர வேண்டும் என வாகினியின் வதனத்தில் தெரிந்த பதற்றம் ஸ்வர்ணிகாவுக்கு மணலிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஆவலை கொடுத்தது. யாருக்காக இல்லாவிடினும் தன் மீது பேரன்பு கொண்டிருக்கும் அவளுக்காகவாவது, அவள் காதலனுடன் அவள் இணையப்போகும் காட்சியை கண்டு ரசிப்பதற்காகவாவது தான் நலமுடன் வெளிவர வேண்டும் என வைராகியம் கொண்டு வாகினியின் அறிவுரைகளை பின்பற்றி தொடர்ந்து கை கால்களை அசைத்து கால்களை மணலிலிருந்து வெளியே கொண்டு வந்தாள் ஸ்வர்ணிகா. புதை மணலிலிருந்து வெளியேறியவளை காப்பாற்றுவது மற்ற பெண்களுக்கு கடினமாக இருக்கவில்லை. அவளது இடையில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை தங்களை நோக்கி இழுத்து ஆழம் குறைவான பகுதிக்கு அரசியை வரச் செய்தவர்கள் பின்னர் வந்தவளை தூக்கிச் சென்று கரையில் படுக்க வைத்து அவளுக்கு முதலுதவிகள் செய்தனர். காவல் புரியும் பெண்கள் தண்ணீருக்குள் குதித்திருந்த போதே பணிப்பெண் ஒருத்தி ஓடிச் சென்று தூரமாக நின்றபடி காவல் புரிந்து வந்த ஆண் வீரர்களிடம் சொல்லி வைத்தியரை அழைத்து வரும்படி கூறியிருந்தாள்.
ஸ்வர்ணிகா கரைக்கு வந்து சேர்ந்த அரை நாழிகைக்குள் வைத்தியம் செய்யும் பெண்மணி அங்கு வந்து சேர்ந்தார். வைத்தியர் வரும் வரையிலும் நந்தினி தனக்கு தெரிந்த சிகிச்சைகளை தங்கைக்கு அளித்து அவளை குணமாக்க முயன்று வந்தாள். இடையில் கட்டியிருந்த கயிற்றை அவிழ்த்து ஸ்வர்ணிகாவின் வயிற்றை அழுத்தி அவள் குடித்திருந்த அதிகப்படியான நீரை வெளியேற்றி வந்தாள். வைத்தியர் வந்து சிகிச்சைகள் கொடுத்து ஓரளவுக்கு அரசியின் உடல்நிலையை தேற்ற அரசியை கோட்டைக்கு அழைத்துச் செல்வதற்காக வீரர்கள் மாட்டு வண்டியுடன் தயாராக நின்றிருந்தனர். பெண் காவலர்கள் சேர்ந்து அரசியை தூக்கிச் சென்று வண்டியில் கிடத்த அகல்யாவும் நந்தினியும் ஸ்வர்ணிகாவின் இரு மருங்கிலும் அமர்ந்து கொண்டு அவளுடன் செல்லச்சண்டை செய்ய ஆரம்பித்தனர். ஆபரணத்தை தேடுவதற்காக உயிரை ஆபத்தில் சிக்க வைத்துக் கொண்ட அன்னையிடம் சண்டையிட்டு வந்தாள் அகல்யா. ஸ்வர்ணிகாவோ தனது தளர்ச்சியான உடல்நிலையிலும் அகல்யாவிடம் வம்பு செய்வதற்காக, அண்ணி மீது ஏன் உங்களுக்கு இத்தனை கோபம்? உங்கள் வளையலை எடுத்து வர தவறிவிட்டேன் என்பதற்காகவா? எனில் கோபம் அவசியமில்லை அகல்யா, உங்கள் வளையல் கிடைத்துவிட்டது என கூறி தன் கையை நீட்டிக் காட்டினாள். அதில் ஸ்வர்ணிகாவின் வளையல்களுடன் சேர்த்து அகல்யாவின் தொலைந்து போன வளையலும் மின்னிக் கொண்டிருந்தது. அதை கண்டவளுக்கு மகிழ்ச்சியும் அழுகையும் ஒரு சேர வந்தது. அந்த வளையலுக்காகத்தான் அண்ணி தன் உயிரை பணயம் வைத்திருந்தாள் என எண்ணுகையில் அகல்யாவிற்குள் குற்ற உணர்ச்சி தோன்றியது. அன்னையின் ஞாபகார்த்தமாக தான் பாதுகாத்து வந்திருந்த பொக்கிஷமானாலும் அண்ணியை மரண வாயிலுக்கு அழைத்துச் சென்று வந்த பொருள் என எண்ணிய போது அந்த கைவளையின் மீது அகல்யாவிற்கு வெறுப்புதான் தோன்றியது. அவள் அதே வெறுப்புடன், இனி இந்த வளையல் எனக்கு வேண்டாம் அண்ணி, இதை நான் அணிந்து கொண்டால் இதை பார்க்கும்போது இனி என் அன்னையின் நினைவு வராது எனக்கு. உங்கள் உயிரை அபாயத்தில் தள்ளிய குற்ற உணர்வுதான் தோன்றும் எனக்கு. உங்களை இன்னலில் ஆழ்த்தியது மட்டும் சக்கரவர்த்திக்கு தெரிய வந்ததெனில் அவர் என் மீது அளவற்ற கோபம் கொள்வார். அவர் மட்டுமல்ல, பிரபாவதி அன்னையும் பைரவி அத்தையும் கூட என் மீது சினம் கொள்வர். இப்படி அனைவரின் துவேஷத்திற்கும் என்னை ஆளாக்கிய இந்த வளையல் இனி எனக்கு வேண்டவே வேண்டாம் அண்ணி. இதை வறியவர்களுக்கு கொடுத்து விடலாம். உங்களை வருத்தியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி என வருந்தி சொன்னாள். வாகினியின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த ஸ்வர்ணிகா அகல்யாவை நோக்கி, யாரும் உங்கள் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள் அகல்யா. ஏனெனில் எனக்கு நேர்ந்த விபத்திற்கு காரணம் நீங்கள் இல்லை என்று அனைவரும் அறிவர். நீங்கள் வளையலை தவறவிட்டதால் எனக்குதான் ஒரு மகத்தான நன்மை ஏற்பட்டிருக்கிறது என புதிர் போட்டவள் தன் தலையை வருடிக் கொண்டிருந்த வாகினியின் கையை பற்றியபடி அகல்யாவிடம், நான் ஆபத்தில் சிக்கிக் கொண்டதால்தான் வாகினி என் மீது வைத்துள்ள ஆழமான அன்பை என்னால் உணர முடிந்தது அகல்யா. தோழியான என்னை காப்பாற்ற அவர் தன் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார் என இன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன். என் கணவருக்கு வேண்டாதவளாக இருப்பதனால் என்னை பற்றி நானே தாழ்வான அபிப்பிராயம் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று நீங்கள், நந்தினியக்கா, நம் காவலர் பெண்கள் என அத்தனை பேரும் என்னை காக்க போராடியதைக் கண்ட பின்பு உங்கள் அத்தனை பேருக்கும் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவளா நான் என எண்ணி பெருமிதம் கொண்டேன் அகல்யா. ஆதலால் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கோர தேவையில்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும் என உள்ளமுருகி சொன்னாள். இங்கு ஸ்வர்ணிகாவின் உயிர் ஆபத்தில் சிக்கியிருந்த வேளையில்தான் அங்கு தூரத்தில் இருந்த ஆதித்யனுக்கு தனக்கு வேண்டிய எவருக்கோ அபாயம் நிகழ்ந்திருக்கிறது என உள்ளம் உணர்த்தி கொண்டிருந்தது. இறைவனிடம் மனமாற பிரார்த்தித்துவிட்டு கூடாரம் நோக்கி நடைபோட காலெடுத்து வைத்தான் ஆதித்யன். அச்சமயம் மறைவிலிருந்து வெளிப்பட்ட பிரதாபன் நண்பனின் தோளை தட்டி கொடுத்து, நீ வருந்தும்படி எவருக்கும் எந்த அபாயமும் நிகழாத ஆதித்யா. ஆனால் எனக்குதான் உன் மீது வருத்தம். அன்னை கர்ப்பமாக இருக்கும் மனைவி, மகன், நண்பர்கள் என அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்தாய். உனக்கு இருக்கும் இன்னொரு உறவை பற்றி எண்ணி பார்த்தாயா நீ? வாழ்க்கையில்தான் அவளை ஒதுக்கி வைத்திருக்கிறாய். வேண்டுதலிலும் அவளை விலக்கி வைக்க வேண்டுமா என்ன? ஸ்வர்ணிகா என்ன பாவமடா செய்தாள்? உன்னை காதலிப்பதைத் தவிர அவள் வேறொரு பாவமும் செய்யவில்லை என நண்பனின் தவறை சுட்டிக்காட்டினான். பிரதாபன் உணர்த்திய பின்பே ஆதித்யனுக்கு உரைத்தது தான் தனது இளைய மனைவியை பற்றி மறந்து போனது. நண்பனுக்கு பதில் கூறாமல் மறுபடியும் திரும்பிச் சென்று இறைவனிடம் இளைய மனைவிக்காகவும் பிரார்த்தித்தான். ஆதித்யனின் வேண்டுதலை அந்த இறைவன் ஏற்றதாளா அல்லது தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வா என்று தெரியவில்லை. ஆதித்யன் வேண்டிய அடுத்த சில நிமிடங்களில்தான் அங்கு நீருக்குள் மூர்ச்சையடைந்து உயிருக்கு போராடி வந்திருந்த ஸ்வர்ணிகா விழிப்பு வரப்பெற்று தன்னை காப்பாற்ற முயன்றவர்களுக்கு இசைந்து கொடுத்திருந்தாள். இங்கே பிரதாபனின் அறிவுரையால் தன் இளைய மனைவிக்காக பிரார்த்தித்துவிட்டு ஆதித்யன் மன நிம்மதியடைய அங்கே தூரத்தில் மாலினியின் பார்வைப்பிடியில் அகப்பட்டு கொண்ட வருணனின் செயலால் அவனுடன் பயணம் சென்றிருந்த அனைவரது உள்ளங்களும்
நிம்மதியை மொத்தமாக இழந்து பரிதவித்துப் போயினர். அவர்களை அந்த தவிப்புக்கு ஆளாக்கியது மாலினியின் கட்டளையை ஏற்று அரவிந்தனை குத்திக் கொள்வதற்காக வருணன் கத்தியை பிரயோகித்திருந்த சம்பவம்தான்.